அல்லாஹ்வுடைய அருள் அதிகமாக எந்த திருமணத்தில் கிடைக்கும் என்றால், எந்த திருமணத்திலே குறைந்த செலவில் நீங்கள் நடத்துகிறீர்களோ. நீ 10,000 ரூபாய் திருமணம் பண்றியா, நான் 500 ரூபாயில பண்ணி காட்டுறேன்னு வா. அதுல அல்லாஹ்வுடைய நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீ 500 ரூபாயில பண்ணியா, 200 ரூபாயில பண்றேன் பாருடா, அடே 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தில் கல்யாணம் பண்ணி காட்டுறேன் என்று சொல்லி நீங்கள் இறங்கி வந்தீர்களேயானால் அது இறைவனுடைய அருளை தரக்கூடிய மார்க்கம். ஏன் இப்படி சொன்னாங்க தெரியுமா? சமூகத்தில் அனைவருக்கும் தேவையானது திருமணம். அனைவருக்கும் தேவையானதை அனைவரும் ஈஸியா செய்யற அளவுக்கு அது இருக்க வேண்டும். உன்கிட்ட காசு இருக்குங்கிறக்காக வேண்டி, உனக்கு முடியுங்கிறக்காக வேண்டி நீ உன் திமிர காட்டினால் அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லாதவன் இருப்பானே, அவன் வீட்டுல எப்படி திருமணம் நடக்கும்? ஒன்னே மாதிரியே நடக்கணும் அவன் ஆசைப்பட்டு வீட்டை கொண்டே வட்டிக்கு வச்சு கடன் வாங்குறான், இருக்கிற நகரத்தை எல்லாம் விற்கிறான், பிச்சை எடுக்கிறான் நோட்டை எடுத்துட்டு போய். அப்ப நம்ம என்ன நினைக்கணும்? ஒரு முஸ்லிம் சமூக அக்கறையோடு வாழ வேண்டும். என்னிடத்தில் இருக்கிறது என்பதற்காக, என்னுடைய பணத்திமுறை காட்டுவதற்காக 2 தம்பதிகளுடைய வாழ்க்கையை நான் பணயமாக்கி விடக் கூடாது. நான் எப்படி நினைக்கணும்? எவ்வளவு ஏழைபாளைங்க இருக்கிறாங்க, மாசத்துக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியாத குடும்பங்கள்லாம் இங்க இருக்கிறத, அவன் வீட்டு பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அவன் வீட்டுல உள்ள மாப்பிள்ளைக்கு கல்யாணம் எப்படி நடக்கும்? நம்ம ஆடம்பரமா பண்ணுனா இதை பார்த்து அவனும் அப்படித்தான் ஆசைப்படுவான் என்ற சமூக அக்கறையோடு நீங்கள் நடந்தால் இந்த வார்த்தை வருமா அவற்றிலிருந்து? இந்த வார்த்தை என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுவிட்டு நான் இங்க வர்றேன்னு சொல்லுவாரா? எப்படி சொல்லுவாரு? சீக்கிரமா வந்திருப்பாரு. கல்யாணம் பண்றதுக்காக வேண்டிய மோடி நாங்க இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணா செலவு ஜாஸ்தியாகும், நீங்க இருக்கிற இடத்துல கல்யாணம் பண்ணா செலவு கம்மியாகும். இந்த இப்ப வர்றேன்னு வந்திருப்பார்ல, வர விரும்புற ஒருத்தனை வராது விரட்டி விடக்கூடிய அளவில் உங்களுடைய நடவடிக்கைகள் இருந்தால் எப்படி இந்த இஸ்லாம் இருக்கும்? எப்படி பிற மக்கள் இந்த இஸ்லாத்தை விரும்புவார்கள்? சிந்து பார்க்க மாட்டீர்களா? வரதட்சணை இந்த சமூகத்தை ஆட்டி படைக்கிற பேய் பிசாசு. இது பேய் பிசாசுலாம் கிடையாது, ஒரு பேய் தான் இருக்கு இந்த சமுதாயத்தில், வரதட்சணை பேய். இந்த பேய் நம்மளை பிடிச்சு ஆட்டுகிறதா இல்லையா? யாரையெல்லாம் பிடிச்சு ஆட்டுகிறது? 7 வருஷம் மார்க்கம் படிச்ச அஜர்த்துமார்களை பிடித்து ஆட்டுகிறது, பள்ளி வாசலை நிர்வாகம் செய்கின்ற முத்தவள்ளிகளை பிடித்து ஆட்டுகிறது, 7 ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹாஜியார்களை பிடித்து இந்த வரதட்சணை போய் ஆட்டுகிறது, தப்லீக்ல 72 சில்லா போன தப்லீக்ல ஈடுபட்ட அந்த அமீரை பிடிச்சு எது ஆட்டுகிறது? இந்த வரதட்சணை பேய் பிடித்து ஆட்டுகிறது. எவனாச்சும் விதிவிலக்கு இருக்கிறீங்களா? என்னது? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி ரூபாய் எவ்வளவு தருவ, நகை எவ்வளவு தருவ, எத்தனை பேருக்கு சோறு போடுவ, இப்ப எவ்வளவு தருவ, பிந்தி எவ்வளவு தருவ, பணமா எவ்வளவு தருவ, பொருளா எவ்வளவு தருவ, இப்படின்னு வகை வகையா வாங்குறீங்களே. ஒரு பெண்ணை பெற்றதற்காக வேண்டி மனிதாபிமானம் இல்லாம, ஈர நெஞ்சம் இல்லாம ஒரு பெண்ணை பெற்றவனை பிச்சை எடுத்து சொத்து பத்துகளை வித்து விட்டு அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்ங்கிற அளவுக்கு தள்ளி வைத்திருக்கிறீர்களே. இந்த கொடுமை உங்களுக்கு எங்கே இருந்து வந்தது? குர்ஆன்ல இருந்து வந்ததா? நபிகள் நாயகத்திலிருந்து வந்ததா? இந்த சமூகத்தில் வேற எங்கேயும் இதை பார்க்க இயலாது. நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆண்கள் கொடுத்து கல்யாணம் பண்ண சொல்ற மார்க்கம். நம்ம என்ன செய்யணும்? திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதுல அதிகமான சிரமங்கள் யாருக்கு? ஆம்பளைக்கா பொம்பளைக்கா? கல்யாணம் பண்றவங்க யாருக்கு சிரமம்? 2 பேரும் ஒரே விதமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஆம்பளைக்கு சிரமம் குறைவு, பெண்களுக்கு தியாகம் தான் நிறைவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு? ஒரு ஆணுக்கு சுகம் தருவதற்காக வேண்டி அவள் தாயை தியாகம் செய்கிறாள், தந்தையை தியாகம் செய்கிறாள், பிறந்த வீட்டை தியாகம் செய்கிறாள், பிறந்த ஊரை கூட தியாகம் செய்கிறார்கள். எல்லாம் வேற, ஊடு வேற, கலாச்சாரம் வேற, உணவு பழக்கம் வேற, பண்பாடு வேற, எல்லாம் வேற. யாரோ எவரோ என்று தெரியாத ஒருத்தன் வீட்டில் 15 வருஷம் 20 வருஷம் வளர்த்த தாயை விட்டுட்டு ஒருத்தி வர்றால, அவளை விட ஒரு ஆம்பளைக்கு 5 வயசு கூட தானே இருக்கு சமுதாயத்தில். கல்யாணம் பண்ணோம்னு சொன்னா ஆம்பளையை விட பொம்பளை வயசு 5 வயசு கம்மியா தான் இருக்கிறது சமூக அமைப்புல. அடை 15 வயசு ஒரு பொம்பளை தாய் தந்தை விட்டுட்டு வர்றா, 18 வயசு ஒரு பொம்பளை தாய் தந்தை விட்டுட்டு வர்றா. நீ 25 வயசுக்காரன் உன் அப்பனோட இருப்பேங்கிற,
உன் ஆத்தா கூட இருப்பேங்கிற, உன் அக்கா தங்கச்சியோட இருப்பேங்கிற, உன் மாமாவோட இருப்பேங்கிற, உன் தாத்தாவோட இருப்பேங்கிற. அதை விட வயசு கூடணும் உனக்கு தாய் வேணும், உனக்கு தாப்ப வேணும், உனக்கு அண்ணன் தம்பி சொந்த பந்தம் சுற்ற நட்பு எல்லாம் வேணும். அவளுக்கு ஒண்ணுமே வேணான்னு விட்டுட்டு வர்றாள, நீ கொடுக்கணுமா? அவள் அவள் கேட்கணுமா? கொஞ்சம் மூட இருந்த செஞ்சு பார்க்க மாட்டியா? எப்படி கேட்ப? நமக்கு சுகம் தருவதற்காக வேண்டி இப்படி வர்ற ஒரு இடத்தை மாத்தினா எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? இப்ப நாங்க வந்துட்டோம் சென்னையில இருந்து, எப்ப ஊருக்கு போவோம் நினைக்குவோமா இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியான ஒரு சுதந்திரம் எங்கேயாவது இருக்குமாங்க? ஒன்னு ரெண்டு இதுல காப்பாங்க, விருந்துக்கு போய் 10 நாள் கடந்துருவானுவோம், அவனுங்களை விட்டுருங்க. பொதுவாக ஒரு மனுஷன் நிலைமை என்ன? நம்ம எங்க சுத்தி எது பண்ணாலும் சரி, நம்ம வீட்டுல போய் சட்டையை கழட்டி போய் காலை நீட்டி படுத்தாதான் நமக்கு என்னமோ சொர்க்கம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அரண்மனையில நீங்க தங்க வச்சிருந்தாலும் சரி, வெளி இடத்துல இருந்து நம்ம எப்படா ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு மனுஷனும் நினைக்கிறான. அந்த அண்மையை தூக்கி எரிந்து விட்டு ஒருத்தி வர்றாள, அதுக்கு நீ தானே கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஆத்துன் நிஸா சதுகாத்திஹின்ன நிஹ்லா, பெண்களுக்கு அவர்களுடைய மகர் தொகையை மனமும் வந்து கொடுத்து விடுங்கள். இன்றைக்கு சவுதி அரேபியாவை போய் பாருங்கள், நபிகள் நாயகம் எங்கே பிறந்தார்களோ அந்த நாட்டில் என்ன நடக்கிறது? ஒவ்வொரு பொம்பளையும் லட்சக்கணக்கிலே கேட்கிறான், கொடுக்கல. நம்ம நாட்டில் பழமொழி வச்சிருக்கிறான், என்ன பழமொழி? 5 பொம்பளை பிள்ளைய பெற்றா அரசன ஆண்டி ஆயிருவான். 5 பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னு வைங்க, அவன் ராஜாவா இருந்தாலும் சரி, அவன் கோவணத்தை கட்டிட்டு பிச்சை எடுக்க போயிடுவான். அப்படி சுரண்டி உருவிட்டு விட்டுருவானுவோம். அது நம்ம நாட்டில். அங்க என்ன நிலைமை? 2 பொம்பளை பிள்ளைய பெற்றா ஆண்டியும் அரசன் ஆயிருவான். அங்க எங்க? சவுதி அரேபியாவில் ஒருத்தன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அவ கேட்கிற 5 லட்சம். 5 லட்சம் உங்க ரூபாய் இல்ல, அவர் ரூபா. 60 லட்சம் ரூபாய் கையில வச்சிருந்தா தான் ஒரு பொண்ணை தருவாங்க, தெரியுமா உங்களுக்கு? சவுதி அரேபியாவில் ஆண் குமர்கள் வீட்டுக்கு வீடு தேங்கி கிடக்குதுங்க. இங்க நம்ம பெண் குமர்கள் தேங்கி கிடக்கிற மாதிரி அங்க என்ன? நான் 2 பையனை வச்சுட்டு கஷ்டப்படுறேன், என்ன செய்யறேன்னு தெரியலையே, எப்படி கல்யாணம் பண்ண போறணும் எங்கிருந்து அங்க. இங்க நம்ம என்ன செய்யறோம்? பொண்ணு நெருப்ப மடியில கட்டிட்டு இருக்கிறேன்னு எப்ப கரையேற்றுவேன், இந்த மாதிரி அங்க ஆம்பளை மடியில கட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஏன்? இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை. அப்ப 2 பொம்பளை வச்சிருந்தான்னு சொன்னா 1,20,00,000 ரூபாய், 1.4 கோடி ரூபாய் லட்டு மாதிரி தூக்கிடுவான். அப்ப ஆண்டி அரசனாயிரானா? இப்படி அதான நியாயம். அதானுங்க, அவதான அதிகமா தியாகம் செய்யறா. எவ்வளவு தியாகம்! உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக வேண்டி உனக்கு சோறாக்கி, உங்க அப்பனுக்கு சவரட்டனை செஞ்சு, உங்க ஆத்தாவுடைய திட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு, மாமியார் கொடுமை, உங்க ஆத்தாவுடைய கொடுமையெல்லாம் சேர்த்து வாங்கி கொண்டு வீட்டை பெருக்கி வாசலை பெருக்கி அவனுடைய வகவாயா சமைச்சு, அவன் சக்கரை வியாதிக்காரனா இருப்பான், யாரு மாமனாரு, அவனுக்கு தனியா சமைக்கணும். ஒருத்தன் குலஸ்ட்ரால் இருப்பான், அவனுக்கு வேற ஒண்ணு செய்யணும். இவருக்கு சப்பாத்தி பிடிக்கும், அவருக்கு சோறு பிடிக்கும், இவருக்கு இடியாப்பம் பிடிக்கும், அவருக்கு அது பிடிக்கும், எளவு பிடிக்கும். இப்படி சீரியல ஒரு வீட்டுல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக வேண்டி முட்டையை சுமந்து ஒரு தலைவலின்னு படுக்க விடுவாளா மாமியா? உன் வீட்டுல எப்படி படுத்து ரெஸ்ட் எடுத்திருப்ப? ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தலைவலின்னு படுத்தா இவளுக்கு இதே வேலையா போச்சு. மாமியாக்கார சொல்றா இல்லையா? அதையும் தாங்கிக்கிட்டு தலைவலியை பொறுத்து கொண்டு, வைத்த வலியை பொறுத்து கொண்டு, எல்லா விதமான சிரமங்களையும் தாங்கிக் கொண்டு உன்னைய கல்யாணம் பண்ணதுக்காக வேண்டி உன் குடும்பத்தில் உள்ள உன் அக்கா தங்கச்சி அம்மா ஆத்தாண்டு 50 பேருக்கும் சேர்ந்து சேவை செய்யறாள, நீ கொடுக்கணுமா அவள்கிட்ட கேட்கணுமா? எது நியாயம்? கேட்கறது நியாயமா? அதுல இருந்து ஒரு அறிவு, மார்க் அறிவு உனக்கு வேணாம். மண்டையில மசாலா இருந்தா உனக்கு இது விளங்குமா விளங்காதா? ஆமா, நம்ம எப்படி கேட்கிறோம்? அவதானே தியாகம் பண்றா. யாரு தியாகம் பண்றாங்க அவங்களுக்கு தானே கொடுக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவான், நம்ம 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது இந்த பழமொழியை படிச்சிருக்கிறோம், அர்த்தம் வழங்குறது இல்ல. என்ன பழமொழி? கரும்பு தின்ன கூலி வேண்டுமா கேட்கிறான். ஒருத்தன் போய்கிட்டே இருக்கிறான், தம்பிங்க வா இந்த கரும்பு தின்ட்டு போ, எவ்வளவு தருவ? செருப்பு கண்டு அடிக்கிறதுல இந்த கரும்பு திங்கிறியான்னு கேட்டா தின்னுட்டு போவியா? இந்த கரும்பு திங்கிறதுக்கு நீ எவ்வளவு தருவ? இப்படி கேட்கலாமா? நல்ல பிரியாணி ஆக்கி வச்சுட்டு அண்ணே இந்த பிரியாணி சாப்பிட்டு போங்க, எவ்வளவு தருவ? இப்படி கேட்கலாமா? பிரியாணி சாப்பிட கிடைச்ச வரைக்கும் சாப்பிட்டு போவியா? பிரியாணி சாப்பிட சொன்னா நான் பிரியாணி சாப்பிட நீ எவ்வளவு தருவேன்னு கேட்டா என்ன செய்வோம்? செருப்ப கட்டு அடிப்போம்ல. அப்ப இவனை செருப்ப கட்டு அடிக்கிறதா இல்லையா? யார இந்த வரதட்சணை கேட்கிறான? அடே உனக்கு சேவை செய்யறதுக்காக ஒருத்தி வர்றா, ஒரு வேலைக்காரிக்கு சம்பளம் போட்டு பார்த்தா கூட மூட்டு வேலையும் செய்ய மாட்டா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வர்றா.
உனக்கு சுகத்தை வேற தர்றா, நீ அவளுக்கு குர்ஆன் கேட்டா எவ்வளவு தருவாங்கறான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா உங்களுக்கு? அது மட்டும் தானே ஒரு பொம்பளை செய்யறா? இந்த கல்யாணங்கிற ஒரு சிக்கல்ல வந்து ஒரு பந்தத்தில் மாட்டிக்கொள்வதற்காக வேண்டி ஒரு குழந்தையை சுமந்துட்டா, ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்ததற்காக ஒரு குழந்தையை சுமந்துட்டா என்ன நடக்கு? இவர் மைனர் மாதிரி அதே மாதிரி போவாரு, 25 வயசு ஆனாலும் ஒரு 18 வயசு குமரன் மாதிரி செய்வாரு, ஒரு மாதிரியா மினிக்கிட்டு எப்போ மாதிரி போவாரு. ஏறுவாரு, இறங்குவாரு, ஆடுவாரு, ஓடுவாரு, ஃபுட்பால் விளையாட போறாரு, கிரிக்கெட் மட்டும் தூக்குவாரு. யாரு? இந்த அவளை தாய்மையா ஆக்குனான அவன். இவன் என்ன செய்வா? அவளோட 10 வயசு கம்மியா இருப்பா, திண்டா வாந்தி எடுப்பா, ஒண்ணும் ஒட்டாது, சாப்பிடுவா, அப்படி கொண்டு வாந்தி எடுத்துருவா. இவ்வளவையும் சகிச்சு கொண்டு அவளுக்கு ஏதோ மிச்சம் வர்ற சாப்பிடாத அதை போய் வாந்தி எடுக்கிறான், ஒண்ணும் ஒட்டுறது இல்ல. அந்த குழந்தை அவளுடைய சத்தை எல்லாம் உறிஞ்சி உறிஞ்சி வளர்கிறது, அவளுக்கு உணவு கிடைக்கிறது, போதுமான சத்து கிடையாது. இது அல்லாஹ்வுடைய குதிரத்துல, அல்லாஹ்வுடைய ஆற்றல்ல அந்த குழந்தை வளருதுன்னு சொல்லலாம். அந்த வளர்வதற்கு தகுந்த அளவுக்கு ஊட்டச்சத்து கூட சமூகங்களிலே பெண்களுக்கு வழங்கப்படுவது இல்லை. இஸ்லாமிய சமூகம் அது விதிவிலக்கு இல்லை. இங்கே எப்படிதான் நடக்கிறது? மாமியார் கொடுமை. ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்து கொடுக்கணுமோ அதை கூட மறுக்கிறார்கள். சகித்துக் கொண்டவள் வாழ்கிறாள். நினைச்சபடி படுக்க முடியாது, நினைச்சபடி மாறி ஏற முடியாது. இப்படி உருண்டு படுப்பேன், நீ அப்புறம் குப்புற படுப்ப, அப்புறம் மல்லாக்க படுப்ப, இந்த டைரக்ஷன் அவளுக்கு முடியுமா? கருவை சுமந்துட்டா, ஒரு கருவை சுமந்து விட்டாள் என்று சொன்னால் நினைச்சபடி உருளை இயலுமா? ஏற இயலுமா? இறங்க இயலுமா? கிழித்துட்டு விளையாட போக இயலுமா? ஊஞ்சல் விளையாட போக இயலுமா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அவ வாட்டுக்கு என்ன செய்யறா? ஒரு நடை பிணம்னு சொல்லுவாங்களே, அவ்வளவு கஷ்டத்தை சுமந்து கொண்டே இருக்கிறாள். கடைசியா மரணத்தினுடைய வாசல் கதவை தட்டிவிட்டு அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த ஒரு வேதனைக்கு ஈடாகுமாடா நீ கொடுக்கிறது? என்ன கொடுக்கிற? நீ என்ன வேண்டாலும் கொடுக்கலாம். ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக நீ என்ன கேட்கிறாளோ உனக்கு முடியுமானால் அவள் கேட்கிறதை எல்லாம் கொடுக்கலாம். அவ்வளவு பெரிய தியாகத்தை செய்யக்கூடிய பெண்கள்கிட்ட போய் என்ன பண்றீங்க? வரதட்சணை கேட்கிறீங்களே, இதை பார்த்தா ஒருத்தன் விரும்புவானா? காரி துப்புவானா? பிற சமுதாய மக்கள் இதை பார்த்தால் உங்களை நேசிப்பார்களா? காரி உமிழ்வார்களா? மானரோசம் வேண்டாமா? உங்களுக்கு எல்லாம் வெட்க உணர்வு வேண்டாமா? பிற சமுதாய மக்கள் இப்படி நினைப்பார்கள் என்பதற்காகவாவது உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டாமா? அது மாத்திரமில்லை, இன்றைக்கு இந்த சமூகத்தில் உள்ள அவலங்களை, இந்த வரதட்சணை கொடுமையினால் இங்கு நிலவுகின்ற அவலங்களையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டும். என்ன அவலம்? 40 வயசு கன்னி இருக்கிறாள் இந்த சமுதாயத்தில். 40 வயசுல கல்யாணம் ஆகாமல் முதிர் கன்னிகளாக வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? காலம் கெட்டு கிடக்கிற ஒரு காலம் இருந்தது. பெண்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆம்பளைக்கு ஒண்ணும் தெரியாது. டிஷ் வழியா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க, டிஷ் ஆண்டனா வழியாக. இப்ப டிஷ் கூட வேண்டியதில்லை, எவனோ ஒருத்தன் டிஷ் வச்சு கேபிள் வழியா உள்ள வந்துடுறான். அவன் பாட்டுக்கு ஒரு வயர் தான், அது பாட்டுக்கு உள்ள வந்துரு. என்ன வந்துருது? படுக்கைண்டா என்ன, முக்கல்டா என்ன, முனகல்டா என்ன, அதுண்டா என்ன, இதுண்டா என்ன, எல்லாமே அதுல உள்ள படங்கள், அதுல உள்ள காட்சிகள், அதுல உள்ள வசனங்கள், இதெல்லாம் நம்மளை தடம்புரல வைக்கிற அளவுக்கு இருக்குதா இல்லையா? குடும்ப தொலைக்காட்சின்னு சொல்றான், குடும்ப நாடகம்ங்கிறான், அது ஆபாசமா இருக்கிறது, அது அசிங்கமாக இருக்கிறது. சினிமா பாடல் போடுறான், ஒரு தகப்பனும் மகனும் ஒன்னா உட்கார்ந்து பார்க்க இயலுமா? ஒரு தாயும் மகனும் பக்கத்து பக்கத்தில் உட்கார்ந்து பார்க்க இயலுமா? அவ்வளவு அசிங்கமாக ஆபாசமாக இந்த காட்சிகளை கொண்டு வந்து திணிக்கிறான். தெருவில் நடக்க முடியல, போஸ்டரை பார்க்க முடியுதா? செவத்தை பார்க்க முடியுதா? எங்க பார்த்தாலும் பேப்பர், டெய்லி பேப்பர் நியூஸுக்கு வாங்கினா அதுல கவர்ச்சி படம் போடுறாங்க, அதுல சினிமா மலர்ந்து போடுறாங்க. எல்லாமே என்ன? 2 பீஸ் மீட்டர் தான் போடும். இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய உணர்வுகளை தூண்டி விடக்கூடிய